இன்னைக்கு இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் தண்ணி பிரச்சனை இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் வரை தெரிஞ்ச காரணத்தினால்தான் இன்னைக்கு 220 கோடியில் ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. காவிரி தண்ணி எடுத்துட்டு வந்து அரவக்குறிச்சி பழைய ஸ்கீம் கொடுத்துட்டு இந்த பஞ்சாயத்து யூனியனுக்கு பரமத்தி யூனியனுக்கு அந்த 220 கோடி தண்ணி ஸ்கீம் கொண்டு வந்து கொடுத்து எல்லாருக்கும் தண்ணி பிரச்சனை இல்லாத அளவுக்கு பண்ற அளவுக்கு ஒரு 220 கோடியில் ஒரு ஸ்கீம் போட்டிருக்காங்க. அதே போல மத்திய அரசு நம்முடைய பிரைம் மினிஸ்டர் மோடி மத்தியில் பிரைம் மினிஸ்டர் ஆகிற போது கோதாவரியும் காவேரியும் இணைத்து கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி இணைத்து கொடுக்கிற போது காவேரியில 24 மணி நேரம் தண்ணி ஒரு நாள் தண்ணி போயிட்டே இருக்கும். இப்ப அத்திக்கடவு அவனாசி திட்டம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேப்பர்ல பார்த்திருப்பீங்க. 25-30 ஆண்டு காலம் பேசப்பட்டதுக்கு 1650 கோடி ஒதுக்கி கொடுத்து இன்னைக்கு 80 கிலோமீட்டர் தண்ணி கொண்டு போய் அங்க இருக்கிற அனைத்து கொள்ள முட்டைகளை நிறைக்கிற திட்டம் இன்னைக்கு அம்மா ஒதுக்கி கொடுத்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒதுக்கி கொடுத்து வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதுபோல இங்க ஒரு 600 கோடி ரூபாய் நாங்க ஒரு அனாலிஸ் பண்ணி பார்த்தோம். ஏன்னா இது கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல முதலமைச்சர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு அம்மாவுடைய ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கின்றது. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி நல்லபடியாக வலுப்பெற வேண்டும். அதற்காக நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இரட்டலைக்கு வாக்களிக்க வேண்டும் அன்போடு கேட்டுக்கின்றோம். நம்ம செந்தில்நாதன் அவர்கள் நல்ல வேட்பாளர். முதல்ல ஒரு உடம்பு எடுத்து தோல்வி அடைஞ்சிருக்காரு. அதிகமாக ஒரு 4000 ஓட்டுல வந்திருக்கார். அப்படி இருந்து கூட ஒரு உங்களுக்கு ஒரு 2 திரும்ப நன்றி சொல்ல வந்திருக்காரு. செந்தில் பாலாஜி நீங்களும் ஓட்டு போட்டீங்க, நாங்களும் வெடிய ஓட்டு கேட்டு அவங்களுக்கு ஜெயிக்க வச்சு போன டைம் 3 வருஷம் ஆச்சு. ஜெயிச்சு வந்த உடனே நம்ம ஆணிவரையே முறிக்கிற அளவுக்கு அம்மாவுடைய அரசை கீழே இறக்கிட்டு அம்மாவுடைய அரசை தூக்கி எறிஞ்சு போட்டு திமுக கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு எண்ணத்துக்கு அந்த ஆள் போயிருக்காரு. அந்த ஆள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யக்கூடிய ஒரு நம்பர் 1 அயோக்கியனா இருக்கு அந்த ஆள். ஏன்னா குப்பத்தில் நாங்கள் இப்படி ஓட்டு கேட்டிருப்போம் சொல்லிட்டு ஒரு தாய் ஒரு அம்மா சொல்லிச்சு, ஐயோ செந்தில் பாலாஜி எங்களுக்கு நல்லா தெரியும், ஜெயிச்சா இருந்தாலும் போன் நம்பர் மாத்திக்குவாரு, இல்ல போன சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு. அதே அந்த அம்மா 6 அடி மாலை வாங்கி கூட்டி போட மாட்டிருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கு நன்றி கூட சொல்லாத ஒரு நன்றி இல்லாத மனசு செந்தில் பாலாஜி. அவர் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணா பண்ணலாம். 7000 பேருக்கு இருந்த அவர் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இருக்கும்போது 7000 பேர்த்துக்கிட்ட 2 லட்சம் 3 லட்சம் வேலை வாங்கி வாங்கியிருக்காரு. எங்க ஈரோடுல கூட 65 பேருக்கு பணம் வாங்கிட்டு வேலையும் கொடுக்கல பணம் கொடுக்கல, ஹைகோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆள் சம்பாதிக்கிறதா வேலையை தவிர அது அவங்களுக்கு நன்மை செய்யற எண்ணமே இல்லாத அந்த ஆள் செந்தில் பாலாஜி பொறுத்தவரை நல்லா தெரியும். ஆனா நாங்க இங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், அவரை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கல. சொன்னாங்க அதே மாதிரி இப்ப நாங்க ஒரு எந்த நம்பர் கொடுத்திருந்தாரோ ஜெயிச்சு அடுத்த நாள் தான் அந்த போன்ல நாங்க பேச முடியல. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அந்த பிஏ கேட்டேன், ஆமா அந்த நம்பர் தொலைச்சிட்டாருன்னா ஏப்ப லைட் போடுமா நம்பர் தொலைச்சிட்டாருங்க அப்படியே போய் சொல்றான். நினைச்சிட்டு தொலைச்சிட்டு வேற நம்பர் வாங்கிட்டாரு அப்படிங்கிறான். நம்பர் என்னன்னு கேட்டா எனக்கு தெரியாது அண்ணன் பேச சொல்றேன். நான் முன்னாடி ஒரு 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தேன், 5 வருஷம் சேர்மனா இருந்தேன். சேர்மன் இருக்கும்போது ஒரு கார் வாங்கியிருந்தேன். ஒரு நம்பர் வேணும் டிரான்ஸ்போர்ட் கையெழுத்து போடணும். அந்த வீட்டுக்கு போயிருந்தேன். 1 மணி நேரம் கீழே வந்துருந்தேன். கீழே ஒரு 50 பேர் வந்திருக்காங்க. இருந்தாலும் மேல வேணும் கீழே வரல. 1 மணி நேரம் கழிச்சு அந்த பிஏ சரி கொடுங்க நான் கையெழுத்து வாங்கிட்டு வரணும், வேலை கொண்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தாங்க. 1 மணி நேரம் நான் வந்தது ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு வர முடிஞ்சது ஒரு அந்த அமைச்சராக இருக்கும்போது. அந்த மாதிரி அப்பயும் முதல்ல நினைச்சேன் எப்படி இருக்க போறான்னு நினைச்சா அது அதே மாதிரி தான் நடந்திருக்கு. அதனால ஒரு நல்ல வேட்பாளர் உங்களை பொறுத்தவரை செந்தில்நாதனை பொறுத்தவரை உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்தக்கூடிய ஒரு நல்ல மனிதர், நல்ல உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர். அதனால் நீங்க அம்மாவுடைய அரசு மீண்டும் சிறப்பாக செயல்பட வேண்டும். இந்த அரவக்குறிச்சி தொகுதியில் இதுவரைக்கும் திமுக இருந்திருக்கு, நல்ல எம்எல்ஏக்கள் கிடைக்கல. இதுவரைக்கும் நல்ல எம்எல்ஏ கிடைச்சிருக்காரு. உங்களுக்கு வேணுகிற அனைத்து குறைகளும் நிவர்த்தி பண்ணுவதுமல்ல, உங்களுடைய நன்மை தீமையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரே நல்ல வேட்பாளர் நம்ம செந்தில்நாதன் அவர்கள். அவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக உங்களுடைய வாக்களை எல்லாம் இரட்டைக்கு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொய் சொல்ற அரசு திமுக அரசு. ஒரு டைம் சொன்னாங்க இல்ல நிலம் இல்லாதவங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுக்கணும், டிவி கொடுக்கணும்னு சொல்லி நம்மகிட்ட ஓட்டு வாங்கிட்டு போனாங்க. நிலம் யாருக்கு கொடுக்கல, டிவி கொடுக்கறது நம்ம சந்தோஷமா நினைச்சா கொஞ்சம் பேரு. ஆனா எதுக்கு டிவி கொடுத்தாங்கன்னா 2000 பொறுமான டிவி அரசு பணத்துல நாம கட்டுற மாசம் 250 ரூபாய் கருணாநிதி வீட்டுக்கு போச்சு. அதுல வருஷம் மாசம் 150 கோடி ரூபாய், 5 வருஷத்துக்கு 750 கோடி ரூபாய் கருணாநிதி வீட்டுக்கு போயிடுச்சு. அது மாதிரி ஒரு கெட்ட ஒரு கிரிமினல் மைண்டா வேலை செய்யறதா திமுக. அம்மாவுடைய அரசு அப்படி கிடையாது. என்ன சொன்னாங்களோ செய்வாங்க. அம்மா முதல்ல ஒரு எலெக்ஷன் வரும்போது சொன்னாங்க 10 வருஷம் முன்னாடி எல்லாத்துக்கும் பேன் மிக்சி கிரைண்டர் கொடுத்தாங்க. அப்புறம் இலவச கரண்ட் கொடுக்குறாங்க கொடுத்தாங்க. அது 20 அரிசி கொடுக்குறாங்க கொடுத்தாங்க. பிற்பகாலத்தில் 18,000 கொடுக்குறாங்க கொடுத்தாங்க. இதே மாதிரி தாலிக்கு தங்கம் 1 பவுன் 50,000 கொடுக்குற சொன்னாங்க கொடுத்தாங்க. நம்ம முதலமைச்சர் அதே மாதிரி தைப்பொங்கலுக்கு 1000 ரூபாய் இதெல்லாம் கொடுக்க சொன்னாங்க கொடுத்தாங்க. அதுபோல இன்னைக்கு அடிப்படை வசதி என்ன வேணாலும் செஞ்சு கொடுக்க நம்முடைய முதலமைச்சர் சொல்றாங்க செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா திமுக எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஒண்ணு நல்லபடியா மக்களுக்கு செய்யற அரசு அம்மாவுடைய அரசு. இதெல்லாம் நீங்க கடல் ஒரு நினைவில் எடுத்துக்கொண்டு ஒட்டுமொத்த வாக்குகளையும் நீங்கள் இரட்டலைக்கு அளித்து நம்முடைய செந்தில்நாதன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வர செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.